Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியான அழகான ஒரு இயரிங் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Craftiiee World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா மென்ஷன் பண்றேன். சோ பேசிக் மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு லாங் ஸ்டோன்ஸ் தான் எடுக்க போறோம். சோ நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, நல்லா அட்ராக்டிவா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் எடுக்க போறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ் இல்ல அப்படினா கூட உங்ககிட்ட அவேலபிளா இருக்க சின்ன ஸ்டோன்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இயரிங் வந்து நம்ம ரொம்ப பெருசா வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர் இயரிங் மாதிரி செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த பெரிய ஸ்டோனை வந்துட்டு திக்கான ஷீட்டில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியர் செயின்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த செயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த செயினை இந்த ஸ்டோனுக்கு அவுட்டர் லேயரில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த அவுட்டர் லேயரை ஒட்டி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேர்ல் செயினை வந்துட்டு அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பியர் செயின்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணும்போது அந்த பியர்ஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்துட்டு ஈஸியாக பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பெண்ட் ஆகாமல் அது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்க மாதிரி நம்ம அதை எல்லாமே ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே ஸ்டிக் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் இன்னும் நிறையா லேயர்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன லேயர் ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ செகண்ட் லேயருக்காக அகைன் செகண்ட் லேயர் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டோன் செயின் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன டைப் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டோன் செயின்ஸ் இருக்கும். ஸோ இதிலே வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின் வந்து நம்ம இந்த செகண்ட் லேயரில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோல்டன் ஸ்டோன் செயின் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ பிகாஸ் நம்ம எல்லா அந்த பியர் செயின் கோல்டன் ஸ்டோன் செயின் இதுக்கப்புறம் நம்ம நிறையா ஸ்டிக் பண்ண போகிற லேயர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இதுவுமே இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் தான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே நல்லா தேர்ட் லேயரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே அந்த ஸ்டோன் ஷேப் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிக் பண்ணோம்னா அந்த ஓவல் ஷேப் ஸ்டோன் அந்த ஷேப்லேயே இருக்கணும். அப்போ தான் இயரிங் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் 3 லேயர் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் லேயரை வந்து நம்ம இன்னொரு அடிஷ்னலாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் லேயருக்குமே வந்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அகெயின் இந்த பியர் செயின் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். ஸோ அதே தான் வந்துட்டு எண்டிங்லையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே வந்துட்டு இந்த பியர் செயின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட எல்லா லேயர்ஸுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னல் லேயர்ஸ் வேணும்னா கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட கம்மி லேயர்ஸ் வேணும்னா கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடிஷ்னலாக இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பேப்பரெல்லாம் கட் பண்ணி நம்ம வெறும் அந்த ஸ்டோன் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக ஓவல் ஷேப்பில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோனோட பேக் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக க்ளூ நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்துட்டு இந்த ஸ்டோன் அளவுக்கு அந்த ஓவல் ஷேப் அளவுக்கு எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது பேக் சைடில் கேன்வாஸ் ஷீட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இயரிங்கை இன்னும் எவ்வளோ அழகாக நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ அடிஷ்னலாக அந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் மணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் பியர்ஸ் இருக்கணும், அது எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலர் பியர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் பின்ஸ், ஸோ கோல்டன் ஹெட் பின்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 2 திங்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட இயரிங்கோட பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இயரிங் வந்துட்டு எவ்வளோ அழகாக அடிஷ்னலாக அழகாக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பின்னில் இந்த ஒயிட் கலர் மணியை போட்டுட்டு ஒரு ஹாஃப் ஹெட் பின் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹாஃப் ஹெட் பின் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் பின்லேயுமே ஒரு ஒயிட் கலர் மணி போட்டு நான் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்மளோட ஸ்டோனோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ண, அதாவது நம்மளோட இயரிங்கோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஒரு ஹெட் பின் அண்ட் தென் ஒரு ஒயிட் கலர் மணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒன்றுமே வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். லைக் அந்த இயரிங்கோட பாதியிலேருந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலர் பியர்ஸ் வைக்காமல் அந்த இயரிங்கோட ஹாஃப் எட்ஜிலேருந்து வைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் பின் வந்துட்டு ஃபுல்லாக அந்த இயரிங்கோட பேக் சைடில் கவர் ஆகிருக்கணும். அந்த ஒயிட் கலர் மணி மட்டுமே வெளியில் தெரியணும். அப்போ தான் வந்துட்டு இயரிங் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்.
அதே மாதிரி 4 ஒயிட் கலர் மணி ரைட் சைட் அண்ட் தென் 4 ஒயிட் கலர் மணி வந்துட்டு லெஃப்ட் சைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த ஹெட் பின் வந்துட்டு நமக்கு வெளியில் ஃப்ரண்ட் சைடில் தெரியவே கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணி எல்லாமே அந்த ஹெட் பின் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு அந்த சென்டரில் கேப் இருக்குல்ல, ஸோ 2 சைடுமே 4 மணி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ சென்டரில் கேப் இருக்குது. அந்த சென்டரை நம்ம கவர் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த சென்டர் பார்ட் கவர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். அந்த ஹெட் பின்னில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோல்டன் பீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஹெட் பின்னை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். லைக் நமக்கு வந்துட்டு ஒரு மணி கொலுசுலாம் மணி இருக்கும்ல, ஸோ அந்த மணி மாதிரி நம்ம வந்து நிறைய ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் பேலன்ஸ் நிறைய மணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஹெட் பின்னில் அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் போட்டுட்டு ஹெட் பின்னை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மணி மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போது இந்த மணி வந்துட்டு நம்ம அடிஷனல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஐபின் எடுத்துட்டு அந்த ஐபின்ல அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல அதை லைட்டாக நீக்கி விட்டுட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் அந்த கோல்டன் கலர் மணி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த மணி வந்துட்டு 3 மணி போட்டுக்கிறேன். ஸோ 3 கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு அந்த அந்த ஐபினை வந்து நான் பழைய மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பழைய மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ஐபின்ல இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் மணி போடுறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் 4 சைடுமே வந்துட்டு ஒயிட் கலர் மணி போட்டிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஒயிட் கலர் மணி தான் இப்போவுமே நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி மொத்தமாக நான் 4 பார்ட் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட இயரிங் லெஃப்ட் சைட் 4 ஒயிட் கலர் மணி, ரைட் சைட் 4 ஒயிட் கலர் மணி, அண்ட் தென் சென்டர்லேயுமே இந்த மாதிரி வந்து 4 ஒயிட் கலர் மணி வித் அந்த கோல்டன் பீட்ஸ் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மொத்தமாக வந்து நான் 4 பார்ட் செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து 4மே செஞ்சு எடுத்தாச்சு. இது 4த்தையுமே நம்மளோட இயரிங்கோட அந்த சென்டர் கேப்பில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அந்த ஒயிட் கலர் மணி ஹெட் பின்னோட ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐபினோட ஸ்டிக் வந்துட்டு வெளியில் எங்கேயுமே தெரியக்கூடாது. அந்த ஒயிட் கலர் மணி அண்ட் தென் வந்துட்டு கீழே தொங்குற அந்த கோல்டன் பீஸ் அது கொலுசில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அது மட்டும் தான் நமக்கு வெளியில் தெரியணும். மற்றபடி அந்த ஸ்டிக் எதுவுமே நமக்கு வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஸ்டிக்காக கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். பிகாஸ் நம்ம பாதியில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி ஹெட் பின் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நம்ம அது நல்லா ட்ரையாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டே, ஸோ அந்த மணி எல்லாமே சென்டர் பார்ட்டில் வந்துட்டு கீழே அழகாக தொங்குது. ஸோ கொலுசில் இந்த குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியே இருக்குது. ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது இதில் வந்துட்டு பின்னாடி பேக் சைடில் அந்த ஐபினோட ஸ்டிக் ஹெட் பின்னோட ஸ்டிக் எல்லாமே தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பர்ஃபெக்ட் இயரிங்காக மாற்றுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ஒரு கேன்வாஸ் ஷீட் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இயரிங் ஹூக்ஸ் இருக்கும்ல, அதாவது திருகாணி போடுறதுக்கு அந்த இயரிங் இருக்கும்ல, அந்த இயரிங் ஊக்ஸை வந்துட்டு இந்த கேன்வாஸ் ஷீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இயரிங்கோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. அண்ட் தென் பேக் சைட்லேயுமே ஃபுல்லாக காஞ்சிச்சு. ஸோ இந்த கேன்வாஸ் ஷீட் காயறதுக்குமே நல்லா டைம் கொடுங்க. ஒரு 1/2 hour ஆகுது டைம் எடுத்துக்கும். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக காயும். ஸோ இப்போ நம்மளோட 2 இயரிங்குமே ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இயரிங்கில் வந்துட்டு பின்னாடி இந்த புஷ் பட்டன் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபுல்லாக நம்ம இயரிங் கவர் ஆகிடும். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் கலர் ராயல் புஷ் பட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே அழகாக இருக்கும். நம்மளோட பார்ட்டி வேர் இயரிங் இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே அழகாக பெருசான ஒரு பார்ட்டி வேர் இயரிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த இயரிங் வந்துட்டு நம்ம பார்ட்டிஸ்க்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேர் கூட போடலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த சென்டரில் இருக்க அந்த பர்பிள் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் சைடில் இருக்க ஒயிட் கலர் பியர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம இயரிங்க்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஃபைனலாக இந்த பார்ட்டி வேர் இயரிங்கை நான் உங்களுக்கு ஒரு இயரிங் ஸ்டாண்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பார்ட்டி வேர் இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.